வணக்கம். இன்றைக்கி நம்ம டான்ஜோர் பெயிண்டிங்கில் சாமியோட கை ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, பிளெஸ்ஸிங் ஹேண்ட்ஸ், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு எப்படி அதுக்கு ஷேடிங்ஸ் கொடுத்து கலரிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு ரெக்வஸ்டட் வீடியோ தான். நம்ம கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஹேண்ட்ஸ் வந்து காட்டுங்கன்னு. ஸோ தட் நான் வந்து இப்போ பிளெஸ்ஸிங் ஹேண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது இது காமனாக வந்து மேக்ஸிமம் எல்லா சாமி படத்துலேயும் தேவைப்படும். நிறைய படத்தில் அது காடாக இருந்தாலும் இருக்கலாம், காடஸாகவும் இருக்கலாம். நிறைய இடத்துல வந்து காமனாக தேவைப்படுறது வந்து இந்த ஹேண்ட் தான். ஸோ நான் இந்த ஹேண்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த விரல் வந்து ஒரு பொசிஷனில் வரத்துக்காக அந்த மாதிரி ஒரு ஓவல் போட்டுட்டு அதை ஒட்டி அந்த ஃபிங்கர்ஸோட டிப்பு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து அதை விட்டு எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். இதே போல் 2 ஹேண்ட்ஸ்க்கும் சேம் மெத்தடில் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்போவுமே விரல் பகுதியோட அந்த உள்ளங்கை பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். விரலை விட வந்து அந்த உள்ளங்கையில் வர அளவு வந்து கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கணும். அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கை ஒரு அமைப்பாக கிடச்சிரும். இந்த விரல்கள் வந்து அதோட நளினத்தோட கரெக்டாக தெரியணும். அந்த பெண்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். வளைவு நெளிவு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு காட்டியிருக்கோம் அப்படின்னா நமக்கு படம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். பாருங்கள், இன்னொரு ஹேண்டில் வந்து நான் அந்த ஓவல் எப்படி பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ்க்காக அதை பேஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் போர்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வெளியே வருதுங்கிறதும் அந்த ரிங்கை வச்சே நான் வந்து அந்த ஓவல் ஷேப்பை வச்சே நான் வந்து கால்குலேட் பண்ணிப்பேன். அந்த கை வந்து விரல் பகுதி முன்பக்கம் வளைஞ்ச மாதிரி வரணும். அதே போல் தான் இந்த கைக்கு சுண்டு விரலோட நுனிப்பகுதி வந்து உள்பக்கம் வரைஞ்ச மாதிரி வரணும். அதில் வந்து சுண்டு விரலோட நுனி வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பெண்ட் பண்ணி வரணும். அதுக்கடுத்தது பென்சில் ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்ச் வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து வெறும் கலரிங் கூட காட்டலாம். பென்சில் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய வீடியோவில். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து வெறும் கலரிங் மட்டும் கொடுத்துட்றேன். நான் ஏன்னா இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக காட்டணுங்கிறதுக்காக ரஃப் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து எடுக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப எனக்கு என்னோடய ஒர்க் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எது பென்சில் ஸ்கெட்ச் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். பேஸ் கலர் வந்து நான் லெமன் எல்லோ கொடுத்துருக்கேன். லெமன் எல்லோவில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஷேடிங் எடுக்கணும். ஷேடிங்க்கு வந்து அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ரோம் எல்லோ எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பென்சில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அது எந்த பக்கம்லாம் தெரியுதோ ஒரு டைரெக்ஷனில் ஒன்று ரைட் கார்னரை ஒட்டி கொடுத்துட்டு வரணும், லெஃப்ட்னால் லெஃப்ட்டை ஒட்டி கொடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஷேடிங்ஸை வந்து க்ரோம் எல்லோவில் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பேங்கிளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த வளையல் மோதிரம் அந்த பகுதி கோல்டு ஏரியாவுக்கெலாம் க்ரோம் எல்லோவில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேங்கிளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் எல்லோவில் நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்சில் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், க்ரோம் எல்லோவில் உங்களுக்கு வீடியோவில் நான் கொடுக்குற ஷேடிங் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல. நேரில் பார்க்குறப்ப நல்லா தெரியுது, ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாகி தெரியுது. இந்த க்ரோம் எல்லோ கொடுத்து மெர்ஜ் பண்ணோன்னே திரும்ப அதை காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுத்து செகண்ட் கோட்டிங் எடுக்கணும். ஸோ இந்த கைக்கும் அதே போல் க்ரோம் எல்லோவில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஷேடிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த இடம் வந்து வேறு மாதிரி ஒரு ஷேடிங் கொடுக்குற இடம் மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு மாதிரி கசங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம்
இதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை குரோமையில் கொடுத்த ஷேடிங் அளவை விட கொஞ்சம் கம்மியான அளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு பண்ணணும். இதில் குரோமையில் கொஞ்சம் அதிக ஸ்பேஸில் பண்ணணும். அதோட கம்மி ஸ்பேஸுக்கு வந்து ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதையும் மெர்ச் பண்ணி விட்டுறணும். அந்த குரோமையிலோ பகுதிக்கு உட்பக்கமாகவே மெர்ச் பண்ணிக்கணும். அதுதான் வாஷ் பண்ணிவிட்டு நான் மெர்ச் பண்ணிட்டேன். மெர்ச் பண்ணோடனே அப்படியே தெரியல பாருங்கள், ஷேடிங்ஸ் வந்து அது கூட அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு. அதே போல் கையோட எல்லா பகுதியிலையும் நான் அதே போல் ஒர்க்கப் பார்த்து கொடுத்துக்கிறேன் ஷேடிங்ஸை. விரலோட நான் எல்லாத்துலேயுமே லெஃப்ட் கார்னர் மட்டும் ஷேடிங் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் சைடு மட்டும். ஃபிங்கர்ஸ்லலாம் வந்து பாருங்கள், ரைட் சைடு நான் விட்டுட்டேன், லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது போல் தான் ஃபுல்லாக வந்து மெர்ச் பண்ணிக்கலாம். தண்ணியில் ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியும் ஓரளவு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு நம்ம மெர்ஜ் பண்ணோன்னா வந்து நல்லா மெர்ஜ் ஆகிடும் கலரு. நம்ம லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிரிம்சன் ரெட்லேயே வந்து நல்லா தண்ணி அதிகமாக கலக்காமல் நல்லா திக்காக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக லைனிங் கொடுத்துக்கலாம். கை ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். எங்கே வந்து நமக்கு கீழே பென்சில் ஸ்கெட்ச் தெரியுமோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துக்கும் லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். நமக்கு நல்லா ட்ரா பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த பென்சில்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணலாம். சரிங்களா? பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த பென்சிலில் வச்சுட்டே வந்து ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சதுக்கப்புறமா அந்த பென்சில் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். வேணா லைனிங் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம சின்னதாக கைக்கு வந்து சின்னதாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைனிங் ஒர்க்கோட நமக்கு ஹேண்ட் வந்து ஓவர். ப்ளைனாக வேணும் அப்படின்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஹந்தி டிசைன் கையில் வந்து கொடுக்கறது. அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இங்கு பெயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அதை ரைஸ் பண்ணிவிட்டேன். அது காயிற வரைக்கும் நம்ம மற்ற இடத்துல டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கடைசியில் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டிசைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு அழகு கிடைச்ச மாதிரி தெரியும். நமக்கு வந்து எந்த சாமிக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெசசரி கிடையாது இவ்வளோ டிசைன்ஸு. பேங்கிளுக்கு வந்து இந்த ஸ்டோன் எஃபெக்ட்டு இதெல்லாம் நம்ம கோல்டு ஃபைலில் கொடுத்துருவோம். கலரிங்கில் பண்ணுறவங்களுக்காக மட்டும் இந்த பேங்கிள் வந்து தேவைப்படும். அதுலேயும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக 2 கலர் கொடுத்துக்கலாம். நெயிலுக்கு அந்த ஸ்டோனுக்கெலாம் வந்து கலர் கொடுத்துக்கலாம். ரிங்குக்கு வர்றதில் ஒயிட் கலர், க்ரீன் கலர் ஸ்டோன். இது வந்து நான் எல்லோ கலர்லேயே வச்சுட்டேன் ஒரு கையில். இந்த பேங்கிளுக்கும் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுக்குறேன். ஒரு பேங்கிளில் வந்து க்ரீன், இன்னொரு பேங்கிளில் வந்து ரெட், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.